பனைமரம் காக்கும் பாதுகாப்பு கருத்தில் எடுத்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், நம்முடைய விளவங்கோடு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பஞ்சாயத்தில் நம்முடைய தலைவியாக செயல்படுகின்ற திருமதி லைலா ரவிசங்கர் அவங்களுடைய இல்லத்தில் வந்திருக்கோம். அவங்கள்ட்ட நமக்கு பனைமரத்தை பற்றி கேட்போம். அவங்க சொல்லுவாங்க அவங்க என்னென்ன பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு. அந்த சமூக சேவை நிறைய செய்துட்டு வர்றாங்க. ஒரு வீரவங்கை சிங்கப்பெண்ணுன்னு நம்ம சொல்கிறோம் எங்கள் ஊரில். அவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. என்னோட பேர் லைலா ரவிசங்கர். விளவங்கோடு ஊராட்சி மன்ற தலைவராகவும், மகிழா காங்கிரஸில் மாநில துணைத் தலைவியாகவும், மத்திய கூட்டுறவு வங்கியில் இயக்குநராகவும், குருமத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் துணைத் தலைவராகவும் பல்வேறு பொறுப்புகள் நான் வசித்து வருகிறேன். மற்றும் தொண்டு நிறுவனம், அதாவது குழுக்களுக்கு ஒரு என்ஜிஓவாகவும் செயல்பட்டு வருகிறேன். சமூக சேவைகள் ஏராளமாக செய்து வருகின்றேன். அது மட்டும் அல்லாமல் பனைமரத்தை பற்றி கேட்க வரும்போது சகோதரியை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு பிடித்த மரமே பனைமரம் சொன்னால் ரொம்ப பிடிக்கும்னா சின்ன வயசுலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு மரம் பனைமரம் தான். ஏன்னா சின்ன வயசில் ஊரை சுற்றி இருக்கிறதே பனைமரம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அழிந்து கொண்டு அதிகமாக வருகின்ற ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில் அழிந்து கொண்டு வருகின்ற ஒரு மரமானால் பனைமரமாக தான் இருக்கக்கூடும். நல்ல ஒரு மரம். ஆனால் எனது ஊராட்சியிலே நான் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்று சுமார் ஒரு வருடம் தாண்டி விட்டேன்னா, ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் பணி பொறுப்பு எடுத்த அன்றையிலிருந்தே நான் நினைத்த காரியம் ஒன்று என்னென்று சொன்னால், பனைமரத்தை நிறைய நட்டு நிறைய வளர்த்த வேண்டும் என்பது தான் என்னோட ஆசையாக இருந்தது. இந்த சகோதரி இங்கே பேட்டி எடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எனது ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பனைமரத்தை நட்டு வளர்ப்பேன் என்பதில் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க எவ்வளோ பிஸி இவங்க மத்தியிலே நமக்கு ஒரு ஃபீட்பேக் அவங்க மேடம் தந்திருக்காங்க. ஸோ பனைமரம் அவங்களோட கான்செப்டாக இருந்திருக்கு. அதே இடத்துல நம்மளும் இன்னைக்கு சேர்ந்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஒன்றிணைந்து அனைவரும் பனைமரத்தை பாதுகாப்புன்னு சொல்லி மேடத்திட்ட அவங்க உறுதிமொழி அளிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பனைமரத்தை பாதுகாப்போம். மேடம் இந்த என்னென்ன ஒர்க்கில் இருக்காங்கன்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு நேரத்தை ஒதுக்கி தந்து அவங்க நம்மளோட இந்த கலந்துரையாடலுக்கு மிக்க வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேம். தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கத்தில் நிறுவன தலைவியாக ஆசிரியர் பிரதிஜி நான் வந்திருக்கேன் உங்க முன்னாடி. தமிழகம் இல்லாமல் மாநில மரம் கற்பகத்தரு என்கிறது பனைமரம். அது காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற விழிப்புணர்வை நான் ஏற்படுத்துறதுக்காக இங்கே வந்துள்ளேன். இன்னைக்கு நமக்கு இந்த விழிப்புணர்வுக்கு எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்க வேண்டியது யாருக்கு என்றால், நம்ம விளவங்கோடு சட்டமன்ற பஞ்சாயத்துக்கு உட்பட்ட திருமதி லைலா ரவிசங்கர் அவங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு மக்களிடையே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு எனக்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் அவங்க தந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பனைமரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அழிவின் விளிம்பில் போயிட்டு இருக்கு. எல்லாமே எல்லா இடத்துலையும் என்னது ரப்பர் மரம் வச்சுருக்காங்க. எல்லாமே பனை மரத்தை எல்லாம் வெட்டிட்டு வராங்க. ஸோ அதில் உள்ள ஒவ்வொரு பயனும் நமக்கு மறைக்கப்பட்டு காணப்படுது. பனை மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நமக்கு முக்கியமான ஒன்றாக காணப்படுது. உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்டேன்னு சொன்னால் பனை மரத்தை பற்றி சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ தெரியாத அளவுக்கு பனைமரம் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு நான் கூறுகிறோம். உங்கள் வீட்டில் உள்ள குட்டி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாருக்குமே பனை மரத்தை பற்றிய விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தணும். பனை மரத்துலேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே நமக்கு பயனுள்ளது. அதுல எந்த பொருளும் நமக்கு அழிவில்லை. ஏன்னா ஓலை கூட நமக்கு என்னது தொப்பிகள் பெட்டிகள் எல்லாம் நம்ம செய்வோம். எல்லாமே உணர்ந்துட்டு இருக்கும். அதுல எல்லாமே குளிர்ச்சியானதாக காணப்படுது. நொங்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு குளிர்ச்சியை தருது. இந்த ஃபேண்டா ஃப்ரூட்டி அப்படியுமே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காதுங்க. நொங்கு கிடைக்கிற டைம்ல அந்த நொங்கை வாங்கி கொடுங்க. அதுல உள்ளது குளிர்ச்சியானது சத்தானதாக காணப்படுகிறது. இன்னும் முக அழகை தரு என்று அதுல கூறப்பட்டுள்ளது. நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் கண்டிப்பாக. இன்னொன்று பாருங்க, பனங்கிழங்கு சாப்பிடுங்க. நமக்கு கார்போஹைட்ரேட் அதில் நம்ம கண்டிப்பாக கிடைக்குது. இதில் நம்ம எந்த சைடு உரமோ எதுவுமே போடாமல் நமக்கு இயற்கையாக கிடைக்கிறதுனால இதை கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. பதநீர் பாருங்கள், அக்கானி, நம்ம ஊரில் அக்கானின்னு சொல்கிறோம். அந்த அக்கானியால் நம்மளோட என்னன்னு சொன்னாங்க, நம்ம கர்ப்ப காலத்தில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்க பிள்ளை அவங்களுக்கு ஆரோக்கியமானதை புஷ்டியாக காணப்படும்னு சொல்கிறோம். இன்னொன்று பாருங்கள், கல் கிடைக்கும். கல் நமக்கு மருத்துவ குணமுடையது. இப்போ என்னது மதுபான ஆலைகள் காற்றேற்று நிலையங்கள் மூலமாக எல்லாமே இளைஞர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல் என்பது போதை அவ்வளோ ஏற்படுத்தாது. இதனால மக்களுக்கு உடல் நலத்துக்கு எந்த தீங்கும் இல்லை. இதனால அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம கண்டிப்பாக இந்த கல்லுக்கு
நம்ம தமிழக அரசியல் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த முடிவை நம்ம கேட்குறோம் எல்லாரும். இன்னொன்று பாருங்க, இதுல இருந்து கிடைக்கிறது கருப்பட்டி. இந்த கொரோனா காலத்துல கருப்பட்டி பாருங்க எவ்வளவு நமக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு. யார் யார் வீட்டுல கருப்பட்டி யூஸ் பண்ணீங்க கொரோனா காலத்துல? எல்லாரும் வாங்கினீங்களா? எல்லா அம்மாவும் சொல்றாங்க, எல்லா தங்கச்சிங்க அக்காங்க எல்லாரும் இங்க குடிப்பீங்க நாங்க எல்லாமே எல்லாரும் என்ன சொல்றாங்க, கருப்பட்டி இஞ்சி பாருங்க கருப்பட்டி அவங்க எல்லாருமே வீட்டுல யூஸ் பண்ணாங்க. அவங்க கஷ்டம் சளி எல்லாம் வராது. அது பாக்குறோம். இந்த உடல் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி இது உண்டாக்குறோன்னு பாக்குறோம். இதுல இருந்து கிடைக்கிற பனை வெல்லம் பாருங்க, பனை வெல்லத்தினால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிச்சுன்னு சொன்னா, குட்டி பிள்ளைங்களுக்கு அந்த லைட்டா கொஞ்சம் பனங்கற்கண்டு எடுத்து அதை நீங்க பால்ல கலக்கி நல்லா ஹீட் ஆக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா 2 daysல அந்த உங்களுக்கு, ஆனா உங்களுக்கு மருத்துவ குணம் இல்லை. உடனே நம்ம என்ன செய்யறோம், ஆஸ்பத்திரியை நோக்கி தான் போடுறோம். என்னது சளி பிடிச்சிருச்சு உடனே நம்ம வீட்லயே நாட்டு மருந்து நாட்டு வைத்தியங்கள் இதுல கிடைக்குது. கண்டிப்பா நம்ம பனை வெல்லம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த பனை மரத்துல இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் நமக்கு முக்கியமானது. அதனால இந்த தமிழக மாநில மரம் காக்கப்படணும். இந்த பனை மரத்தை யாரும் வெட்டக்கூடாது என்கிற விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துறதுக்காக இங்க வந்திருக்கோம். ஸோ அனைவரும் நம்ம ஒன்றிணைஞ்சோன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம இந்த பனை மரத்தை காப்போம். இன்னைக்கு நான் மேடத்தை கூட ஃபீட்பேக் எடுக்கும்போது மேடம் கூட சொன்னாங்க, நான் பொறுப்பேற்ற உடனே என்னோட ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. அது என்னன்னு சொன்னா, பனை விதைகளை நட்டு பனை மரத்தை காக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ நல்ல இடத்துல தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு ஏரியாஸும் இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஈத்தவிழா பாலவிழா இந்த ஏரியாவை தான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு அண்ணா சொன்னாங்க, மேம் இன்னைக்கு பார்க்க முடியுமா, அவங்க டைம் பிஸி அதில் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். இல்லை நான் இன்னைக்கு உங்களுக்கு டைம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் இங்கே வந்து எனக்கு அனைத்து இன்னைக்கு விழிப்புணர்வுக்காக எல்லா காரியங்களையும் செய்து தந்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பயங்கர கஷ்டமான வேலை. கருப்பட்டின்னு சொல்றது ரொம்ப குயிக்கா நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது எவ்வளவு டைமிங் எடுத்து அதுக்கு என்ன வேலை பண்ணி தான் அது என்னது அதோட கருப்பட்டின்னு உள்ள அந்த இதுக்கு வருது, பாகத்துக்கு வருதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். கண்டிப்பா இங்க இன்னைக்கு அம்மா சொன்னாங்க, கண்டிப்பா காலையில நான் கருப்பட்டி காய்ச்சிருக்கேன். என்ன வீட்டில் என்னோட பனைவர தொழில் தான் என்னோட கணவர் செய்துட்டு வந்தாங்க. நான் அவங்க அழகா ஃபீட்பேக் இன்னைக்கு காலையில் கொடுத்தாங்க. ஸோ அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பனை மரத்துல வந்து நிறைய யூஸ் நமக்கு இருக்குல்ல. பனை மரத்துல வந்து நமக்கு நிறைய யூஸ் இருக்கும். ஒரு பனையில இருந்து பாருங்க, முதல்ல வந்து ஒரு பனையில இருந்து ஓலையில இருந்தே நமக்கு எல்லாமே வந்து தேவையான இதுதான் இல்லையா. ஓலையில இருந்து அதே போல இந்த மடல் இருக்குது இல்ல, மடல் கூட நமக்கு யூஸ் ஆகுது. அதனால மடலுக்கு மட்டும் இல்ல, திருநெல்வேலிக்கு அந்த பக்கத்துல போயாச்சுன்னா, இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தாண்டி நம்ம திருநெல்வேலி அந்த பக்கம் போயாச்சுன்னா ஃபுல்லா காம்பவுண்ட் கட்டி இருக்கிறது வேலி. நம்ம இப்ப காம்பவுண்ட்னு சொல்லுறோம் இல்ல, இது வந்து வேலி அமைச்சிருக்கிறது ஃபுல்லாவே இந்த மடல் தான். இந்த மடலை வச்சுட்டு அடிக்கிட்டு நீளமா எவ்வளவு ஹைட்டுக்கு வச்சுட்டு ஒரு கயிறு மாதிரி சுத்தி கொண்டு போயிட்டே இருப்பாங்க சரியா. அது அவங்களுக்கு வேலை. அது பல வருஷம் இருக்குது. அது சொல்லி பிடிக்காம அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க. அது ஒண்ணு. அப்புறம் வந்து என்ன சொல்றதுக்கு, அக்கானி நாறு, அப்புறம் அந்த தொப்பி நான் இங்க வச்சிருக்காங்கல்ல இவங்க, இந்த கேப்பு, இது வந்து அந்த ஓலையில வந்தது. அப்போ பாய், சின்ன வயசுல எல்லாம் பாய், நான் அந்த பாயில படுத்திருக்கேன் சின்ன வயசுல. என்ன சொல்றதுக்கு, என்ன சுருட்டி நம்ம வைப்போம் தெரியுங்களா. ஆனா ஒரு சின்ன வயசுல எல்லாம் நான் ஒரு 10-12 வயசுல எல்லாம் பா போட்டு கல்யாண வீட்டுல கூட சாப்பிட்டு இருக்கேன் இந்த பாயில. இங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சிலவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த பாயில சாப்பிட்டுருக்கேன், தூங்கி இருக்கேன். அப்புறம் கிழங்கு வெட்டி கிழங்கு இடிப்போம் இல்லை, மயப்போம் இல்லை, நம்ம மொழியில நம்ம அப்படி சொல்லுவோம், மயப்போம் இல்லை கேரளா ஸ்டைல. அது நம்ம அந்த மடல்ல செஞ்சிருக்கோம் இல்ல, துணி திருப்பா யூஸ் பண்ணுவோம் இல்ல. எல்லாத்துக்குமே அந்த பணம் வந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு அந்த அவங்க சொன்னது மாதிரி தண்ணி இந்த கோட்டர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு விற்கிறாங்கல்ல சரியா. இந்த அக்கானி கல்லு சாப்பிட்டா கூட அது கெல்த்தியோட இருந்தாங்க. ஆனா போதை ஏறும் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனாலும் அவங்களுக்கு நோய் வராம ரொம்ப பாதுகாப்போட இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாட்டில்ல வந்து கெமிக்கலோட வருது. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட அதுதான் குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க நல்லா விளக்கி சொன்னாங்க. எனக்கே வச்சு விட்டாங்க. இது பாருங்க, எல்லாரும் நமக்கு ஒத்துழைச்சதுக்கு முதற்கண் மேடத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்து இந்த பனை மரத்தை எல்லாரும் பாதுகாப்போன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுப்போம் எல்லாமே. ஒரு ஃபோட்டோ தான் என்ன தமிழக மரமா மாநில மரம் பனைமரம் காக்கப்பட வேண்டும் என்கிற விழிப்புணர்வுக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். பனைமரம் காப்போம். உறுதிமொழி ஏற்போம். அனைவருக்கும் நன்றி. கேரளாவில் நிறைய லேடிஸ் வந்து பனை மரம் பனை தென்னை எல்லாம் ஏறுதாங்க. ப்ராக்டிஸ் எடுத்துட்டு சரியா ட்ரைனிங் கொடுத்து அதெல்லாம் பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படும். இதெல்லாம் வந்து கேளுங்க, பனைக்கு மூட்டில் நின்றுட்டு மேலே பார்த்தாச்சுன்னா ஏற முடியாதுல்ல. இல்ல நம்ம கீழே எல்லாம் நிக்கிறோம், இவ்வளவு உயரத்துல இருக்கு மரம். அது ஏறணும்னா அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு வேணும் இல்லையா? வேணுமா வேண்டாமா? அதனால அதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு தடவை வேலையை பார்க்க கூடாது. மரத்துல முதல்ல யாருக்கு படிக்கணும் இல்ல, புரியுதா? மரத்துல முதல்ல யாருக்கு படிக்கணும், முதல்ல மரத்துல ஏறதுக்கு படிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த படி சரியா? சுண்ணாம்பு தடவுதெல்லாம் அது அப்புறம் போதுமா? சைடு எல்லாம் சொல்லி தரேன், நல்லா கேளுங்க. 5 நிமிஷம் உட்கார்ந்தேன்னா இப்ப நான் உங்களுக்கு கோச்சிங் தரேன், பாத்துக்கோங்க. தெரியுது இல்ல, படங்களை எல்லாம் பாக்குறீங்கல்ல, பாத்துக்கோங்க. எல்லாம் தெரியுது இல்ல, ஆட்களையும் தெரியுது இல்ல.